என்னம்மா உன் ஹஸ்பண்ட காணோம்? வேலைக்கு போயிருக்காரு. உங்க ட்ரெஸ் அழகா இருக்கு. நான் எப்பயுமே ட்ரெஸ் மாடர்னாக தான் போடுவேன். ட்ரெஸ்ஸில் கூட சில விஷயங்க இருக்கு. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. இப்போ இருக்க சின்ன பசங்களாம் டைட்டாக தான் பேண்ட்டு போடுறாங்க. இதே வயசாக வயசாக தொலைதொலன்னு போட ஆரம்பிச்சிடுறாங்க. காட்டன் பேண்ட்டை போட்ட பிறகு நல்லா காத்தோட்டமாக இருக்கு. ஏன் உட்காந்து ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டுட்டு இருக்கிறது? அம்மா, அதே வீட்டில் இருக்கும்போது பேண்ட்டும் போட மாட்டாங்க, லுங்கி தானே கட்டிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லா பக்கமும் காற்று போகும்போது தான் நிம்மதியாக இருக்கு. என்னம்மா ஆச்சு? இல்லக்கா, நீங்க சொன்ன மாதிரியே எங்க வீட்டுக்காரரும் வீட்ல இருக்கும் போது லுங்கி தான் போட்டுட்டு இருப்பாரு. கேட்டா ஃப்ரீயா இருக்கு, நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்வாரு. இப்ப எல்லாம் அந்த மாதிரி தாம்மா இருக்கும். குழந்தை இல்லாம இருக்கும்போது தான் நிம்மதி இல்லாம இருக்கும். அதுக்கப்புறமா பைக்ல பசங்க கிக்கர் அடிச்சு ஸ்டார்ட் பண்ற ஸ்டைலே தனி. ஆனா இப்ப இருக்கிற பசங்க அதுக்கு கூட தெம்பு இல்லாம செல்ஃபை நம்பி இருக்காங்க. கன்னிகா, கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்டி. கன்னிகா, ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்துடுறேன்டி. செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. கன்னிகா, இந்த செல்ஃப் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் போய் மெக்கானிக் ஷாப்ல விட்டு வந்துடுறேன். ஏமா உட்காந்து கிக்கர் அடிக்கிறது? அவங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட்லாம் எடுக்காதுமா. அக்கா, என்ன வார்த்தை பேசுறீங்க? அது இல்லம்மா, அடிக்கடி யூஸ் பண்ணி செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்காதுல, அதை சொன்னம்மா. அதே மாதிரி வயசாக வயசாக வீக் ஆகிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். பார்த்துக்கோங்கம்மா, நான் வரேன். எங்க 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 கடைக்கு போறீங்களா? இல்ல, கரையா மருந்து வாங்க போயிட்டு இருக்கேன். ஏங்க? கடைக்கு தான் போறேன். சொல்லு. ஒன்றும் இல்லை, 30 வயசு தாண்டுதுல போன்ஸ் எல்லாம் வீக் ஆகிடுமா. அதனால கடைக்கு போய் நல்ல ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அப்புறம் இந்த முட்டை, இந்த மாதிரி நல்லா சத்துள்ள காய்கறியாக வாங்கிட்டு வரீங்களா? அதெல்லாம் சாப்பிட்டா நல்லா தெம்பா இருக்கலாம். ஏய், என்ன பார்த்தா என்ன கெல்ட்டு பையன் மாதிரி இருக்கா? வயசு தான் 30ஆவது, மனசளவுல நீ இளமையா தான் இருக்கேன். இங்க பாரு, ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர். இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற பிரீத்திங் சேலஞ்ச் எல்லாமே பண்ணிடுவேன். பேனிக் ஆகாதீங்க, இருங்க. நான் அப்படி சொல்லல. எனக்கும் தானே 30 வயசு தாண்டுது. சப்போஸ் பிரெக்னன்ட் ஆயிட்டா நல்ல உடம்பு ஆரோக்கியமா தெம்பா இருக்கணும்ல, அதுக்கு தான் சொன்னேன். என்ன என்ன சப்போஸ்? ஆஃப் கோர்ஸ் டி. என்ன பார்த்தா என்ன முட்டி செத்த மாதிரி இருக்கா? இங்க தேவையில்லாம என்ன வரல ரஜித் மாதிரி பண்ண வச்சிடாத. ஐயோ, இப்பவும் அப்படி நினைக்காதீங்க. நான் தப்பா சொல்லல. நம்ம 2 பேருமே சாப்பிட்டு ஹெல்த்தியா இருந்தா தானே நமக்கு பிறக்க போற குழந்தையும் ஹெல்த்தியா பிறக்கும். ஓ, இப்போ என்ன பார்த்தா உனக்கு சீக்காளி மாதிரி இருக்கா? சொல்லு. வாயிலடிங்க. சோக்காளி மாதிரி இருந்துகிட்டே இப்படி சீக்காளியா இருக்கேன்னு சொல்லலாமா? போங்க. நான் என்ன சொன்னாலும் நீங்க தப்பாவே எடுத்துக்கிறீங்க. நீங்க கடைக்கே போக வேணாம். இல்ல நான் கடைக்கே போயிட்டு வந்துடுறேன். நடக்கும்போது தான் அப்பப்போ முதுகு வலிக்குது. நான் இப்போ என்ன தப்பா சொல்லிட்டேன்? என்னே வாடி முட்டி சத்தவன் சொல்ற. இந்த கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்டு எப்படி நிக்கிறேன்னு பாரு. ஐயோ, பூச்சு பூச்சு பூச்சு. சொந்தக்காரெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பானுங்களே. இனிமே கல்யாணத்துக்கு போனாலும் சரி, கருமாதிக்கு போனாலும் சரி, எல்லாரும் இதே கேள்வியா கேட்பானுங்க. இல்ல, இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். அக்கா, இங்க வாங்க. நீங்க சொல்றத பார்த்தா என் புருஷனுக்கு எல்லா வீக்னஸும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, இதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. இது இல்லைன்னா தான் ஆச்சரியம். ஐயோ, இதெல்லாம் ஒரு அறிகுறின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை கண்டுபிடிக்க சில வழிகள் இருக்கு. என்னது? எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே உன் புருஷனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவனும் இதுக்கான எல்லா மெத்தட்ஸையும் உனக்கு தெரியாமலே பண்ணிட்டு இருக்கான். சரி, அதை எப்படிக்கா கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் உன் புருஷனோட மொபைலை போய் செக் பண்ணு. எவன்டா பிளக் பாயிண்ட் எவ்வளோ தூரத்தில் வச்சது? இப்போ திரும்பி எந்திரிக்கிறது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா? 30 வயசானாலே இப்படி தான் போல.
என்ன எதுவுமே இல்லை. அதுலயும் கிடைக்கலனா உன் புருஷனோட தலவாணி கடியில போய் செக் பண்ணு. அதுலயும் கிடைக்கலனா ஏசிக்கு மேல போய் பாரு, அங்க ஒண்ணு இருக்கும். ஐ சி கர்மம். இதோ இருக்கே. என்னது? இளமைக்கு திரும்ப வேண்டுமா? சிட்டுக்குருவிலே கேம் சாப்பிடுங்களா?